ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்த இரு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா, கரண் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பங்களாதேஷ் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் திரு முகமது யூனுஸுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில், இருதரப்பு ஒத்துழைப்புகளுக்கு அடித்தளமாக உள்ள வரலாறு மற்றும் தியாகங்களுக்கு எடுத்துக்காட்டாக தேசிய தினம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷ் விடுதலைப் போரில் காட்டிய உணர்வு இருதரப்பு நட்புறவுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அமைதி, நிலைத்தன்மை மற்றும் பரஸ்பர நலன் அடிப்படையிலான இந்த ஒத்துழைப்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்ல உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்த இரு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 2020ஆம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருதரப்பு உறவு பாதிக்கப்பட்டதாக கூறினார். இந்த மோதல் இரு நாடுகளுக்கு இடையேயான உடன்படிக்கைகளுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இந்தியா சீனா நட்புறவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தவும் இரு நாடுகளும் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும், குறிப்பாக எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மற்றும் மசூர் பருப்புகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் மாநில அரசுகள் இந்த திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து நஃபெட் அமைப்பு மூலம் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், கடலை பருப்பு, மசூர் பருப்பு மற்றும் கடுகு போன்றவையும் பிரதமரின் ஆஷாத் திட்டத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்து கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று காணொலி வாயிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டு விண்ணப்பதாரர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். அமைச்சகத்தின் கொள்கைகள் மற்றும் நடைமுறை விதிகள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்படவிருப்பதாகவும் அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் திருமணத்திற்கு முந்தைய ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹத்கர் தெரிவித்துள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மையங்கள் மாவட்ட நிர்வாகம் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் செயல்படும் என்றார். திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இந்த மையம் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருமணம் பற்றிய பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக உளவியல் குறித்த தகவல்களும் இந்த மையங்களில் வழங்கப்படும் என்றும் திருமதி விஜயா ரஹத்கர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.
தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அரசியல் சாசன உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என்றார். மேலும் வக்ஃப் வாரியத்தின் அதிகாரங்களை பறிப்பதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் பேசிய பின்னர் பிஜேபி தவிர அஇஅதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் திருமதி வானதி சீனிவாசன் தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி வானதி சீனிவாசன், வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் 11 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சென்ற இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 11 மீனவர்களையும் எல்லை தாண்டி நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் 11 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். இதனிடையே நட்பு ரீதியாக நேற்று வவுனியாவில் இலங்கை மீனவர்கள் 12 பேர் கொண்ட குழுவுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் சந்திப்பு நடத்திய நிலையில் இன்று 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். இதனிடையே கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் இன்று காலை விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். பின்னர் அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்த நிலையில் அதிபர் திரு டிரம்ப் தற்போது இதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். அதிபர் திரு டிரம்பின் இந்த நடவடிக்கை மிகவும் வருந்தத்தக்கது என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி உர்சுலா வொண்டர்லியன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வரி விதிப்புகள் வர்த்தகத்தை பாதிப்பதோடு நுகர்வோருக்கும் அதிக சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாபின் சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள அந்த மையம் கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆந்திராவில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் நாட்டின் சில பகுதிகளில் அடுத்து வரும் 2 நாட்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தது மற்றும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் பட்னாவில் பீகாரைச் சேர்ந்த IAS அதிகாரி திரு சஞ்சீவ் ஹன்ஸுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திரு சஞ்சீவ் ஹன்ஸ் பீகார் அரசின் எரிசக்தித்துறை செயலராக பணியாற்றிய போது டெண்டர்களை முடிவு செய்வதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறுகிய தொலைவு செங்குத்து ரக ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா, கரண் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா லானின், இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்த இரு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா, கரண் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.